ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 10வது மேட்ச்சு ஒரு நாக் அவுட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் ரெண்டு டீமில் யார் குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் அதே தான். ஆப்கானிஸ்தான் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா 3 பாயிண்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்க்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது பொறுத்து. ஸோ இந்த மேட்ச் வந்து கடாஃபி ஸ்டேடியம் நடக்க போது லாகூரில். ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடாஃபி ஸ்டேடியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆல்ரெடி 2 மேட்ச் நடந்திருக்கு. எல்லாமே ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான், 300 ரன்னுக்கு மேலே தான். அண்ட் அது சேசிங் அப்படின்னு வரும்பொழுதும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. அந்த ரன்னுக்கிட்ட ஒரு மேட்ச் சேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து அந்த ரன்னுக்கிட்ட ஆல்மோஸ்ட் போய் சிங்கிள் டிஜிட்டில் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. பவுலர்ஸுக்கு எந்தவித ஹெல்ப்பும் இந்த பிச்சில் இல்லை. லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ண பிச்சு வந்து கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சு பிச்சில். அந்த இனிஷியலாக அந்த ஒரு 7-8 ஓவர் பயங்கரமாக பவுலிங் பண்ணாங்க இங்கிலாண்டோட பவுலர்ஸு. குறிப்பாக மார்குட்டெல்லாம் ஆடின விதம், அடுத்த பால் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு இப்ராஹிம் செத்ரான் வந்து ரொம்ப திணறினார். அதுக்கப்புறம் மார்குட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, ஒரு ஸ்பீடும் கொஞ்சம் ட்ராப் ஆனது. ஆனால் ஆர்ச்சர்லாம் செம்மடி வாங்கினார். ஸோ அந்த இனிஷியலாக கொஞ்சம் அந்த கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா போன மேட்ச் பிச்சு மாதிரியே நியூ பாலில் விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு 4-5 ஓவருக்கு அப்புறம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்குறாங்க பவுலர்ஸு. பேட்டர்ஸுக்கு சாதகமான பிச்சாக தான் இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கும் பெருசாக ஹெல்ப் இல்லை. குறிப்பாக ஸ்பீடாக போட்டாங்கன்னா அடி பயங்கரமாக விழுகுது. ஸ்பின்னர்ஸ் ஸ்லோவாக கொஞ்சம் நிப்பாட்டி போடும் பொழுது வேணால் ஏதாவது கொஞ்சம் பர்ச்சேஸ் கிடைக்கிது விக்கெட்டில். மற்றபடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடி தான் வாங்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. பேட்டர்ஸுக்கு சாதகமாக 75% இருக்கும், பவுலர்ஸ் சாதகமாக 25% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைவ் பிச் ரிப்போர்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன்னு பார்த்துடலாம். 2 டீமுமே ஆல்ரெடி வின்லேருந்து வர்றதுனால எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏதாவது இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும். ஏன்னா ஃபசல் ஃபரிக்கி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சிரமப்பட்டார். அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு பவுலரும் இல்லை. ஃபரீத் மாலிக் மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. பட் அவர் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் ஃபசல் ஃபரிக்கி மாதிரி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னாலே ஷோராக ஆட வைப்பாங்க. மற்றபடி எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. செதிக்குள் ஆட்டல் கொஞ்சம் ஹையாக ரேட் பண்ணுறாங்க, டாப் ஆர்டரில் பேட்டிங் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அவர் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவருடைய இடத்துல மேபி ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் குல்பதீன் நைபு தேவைப்பட்டால் தான் ஓவர் போடுறாரு. அதை போன மேட்ச்லேயே நம்ம பார்த்துட்டோம். தேவைப்படலை அப்படின்னா அவங்களுடைய மெயின் பவுலர்ஸே ஓவர்ஸை வந்து முடிச்சிடுறாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஷான் அபவுட் மட்டும் இருக்கார். ஸோ அவர் மேபி கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் வின்னும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இங்கிலாந்து எகென்ஸ்டாக எந்த வித மாற்றமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அவங்களுடைய பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினாங்க போன மேட்ச். குறிப்பாக வந்து பென் அண்ட் டவரிசஸ், அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன்லாம் நல்லா அடி வாங்கினார். அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணல ஸ்பென்சர் ஜான்சன் போன மேட்ச். அவருக்கு பதிலாக தான் மார்னஸ் லபுச்சானெலாம் ஓவர் போட்டுருந்தார். ஸோ அதுவும் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மேட்சோட சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆப்வியஸாக டிராவிஸ் ஹெட் ஒரு 15-20 ஓவர் ஆடினார் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து செமையான பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. அண்டு போன மேட்ச் ஒரு ரெகுலராக ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது டிராவிஸ் ஹெட். ஸோ அவருக்கு இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ஒரு பிரச்சனை இருக்குது ரீசெண்ட் டைமில், அதை நம்ம பார்த்துருக்கோம். ஃபசல் ஃபரிக்கி இனிஷியலாக கொஞ்சம் ஆட வேண்டியது இருக்கும், அதை மட்டும் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா இந்த கண்டிஷன் பெருசாக ஸ்விங்கும் ஆகிறதில்ல. அதனால் அந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அதை தவிர பெரிய த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ரஷீத் கான்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போட்டுட்ருக்காரு. ஸோ ரஷீத் கான் யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. நிறைய பேர் ஃப்ளாப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித். ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது தான். இதில் வந்து எந்த விதம் பெரிய லெவல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இந்த கிராண்ட் லீக் ரிஸ்கி பிக்கு, ஜிஎல் பிக்கு இதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து குர்பாஸ் 2 மேட்சும் ஃபெயிலியரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவருடைய நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து நியூ பாலில் பெருசாக ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கிலாந்து அளவுக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸில் ட்ரபிள் பண்ணுற அளவுக்கு பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை யாரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். மேத்யூ ஷாட்டுக்கு ஸ்பின்னர் ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த பிச்சர்ஸில் பெருசாக அந்தளவுக்கு எந்தவித அசிஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால. அண்டு 100 ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுறாரு. ஷார்ட்டாலாம் போட்டால் ஷார்ட்டு பொழந்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற பேட்டர்னால நான் வந்து அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லபுஷேன். ஸோ இவர் வந்து ஓவர்ஸும் போட்டார் போன மேட்ச். எஃபெக்டிவாகவும் இருந்தார், விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதனால் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
அலெக்ஸ் கேரி டீம் மேன். ஸோ எப்போ வந்து டீம் வந்து பயங்கர இதில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏர்லியாக விக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரிட்டேருந்து ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் நியூ பாலில் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். நான் போன பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பிச்சில் கிராஸ் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனும் அவங்க ஆப்ஷனில் வைங்க. ரஹ்மத் ஷா டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர், பட் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 50, 60, 70 அந்த ரேஞ்சில் அடிப்பார். பெரிய 100 அடிக்க மாட்டார், பட் 50, 60, 70, 100 அதிகப்படியாக அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல் பிக்கை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாகவே பெருசாக ஒழுங்காக பவுல் பண்ணலை. லைன் அண்ட் லென்த்தில் மிஸ் பண்ணுறாரு. அண்டு கொஞ்சம் வேகமாக போடுறதுனால அந்தளவுக்கு அவருக்கு பிச்சிலையும் இந்த ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. பாசிபிளி அந்த லைன் அண்ட் லென்த்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக ஹெல்ப் கிடைக்கும். கொஞ்சம் மேலே தூக்கி போட்டார் அப்படின்னா கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேத்தன் எல்லிஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர், ஜென்யூன் விக்கெட் டேக்கிங் பவுலர். பேட்டிங்லேயே ரன்ஸ் அடிக்க முடியும். குறிப்பாக ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா எடுங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸில் சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவார். ஃபேஸை நல்லா வேரி பண்ணி போடுவார். அவருடைய பவுலிங்க்கு ஸ்டைலுக்கும் இந்த பிச்சும் ஓரளவுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா நல்ல கோடு கிழிச்சிட்டு சூப்பராக வரக்கூடிய பிச்சில் ஃபேஸை வேரி பண்ணி போட்டால் கொஞ்சம் ஆடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த வகையில் நேத்தன் எல்லிஸ் ஒரு சூப்பரான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ட் என்னுடைய ஃபைனல் டீமே இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜோ இங்கிள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. பர்சன்டேஜும் அதுதான் சொல்லுது. ஏன்னா போன மேட்ச் நல்லா ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் வர்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு நல்ல நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் 1 ஹெட்டு, ஷார்ட்டு, ஓப்பனிங்கு 3 வந்து ஸ்மித்து, 4th மேர்னஸில் வச்சானே, 5th தான் ஜோ இங்கிள்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ மற்றபடி இதான் என்னுடைய டீமு. இதில் வந்து இந்த ரஷீத் கான் மட்டும் கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்காரு. அவர் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் பேட்டிங்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் டெப்த் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுனால நான் ரஷீத் கானோட டீமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.